ஒன்று நாளாகமம் 29 23-28 வரை பார்ப்போம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீதின் ராஜாவினுடைய சகல குமாரர் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்பே இஸ்ரவேல் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இவ்விதமாய் ஈசாக்கின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருடம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். ஆமேன். ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனும் ஆட்சி புரிந்தார்கள். அவர்கள் வம்சம் வம்சமாய் அரசாட்சி ஆண்டு வந்தார்கள். எல்லோரும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அவர்கள் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவர்களாய் நல்ல முதிர் வயதிலே மரணத்தை சந்தித்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன்.